ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் சமையல். இன்றைக்கி நம்ம முட்டையும் சின்ன வெங்காயமும் சேர்த்து ஒரு புது விதமான வெங்காய முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது கேரளா ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுக்க மட்டும் போயிடாதீங்க ப்ளீஸ். சரி, இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி, ஒரு இத்தினோண்டு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னு சொன்னால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாதா மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து இதையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக தான் இதை அரைச்சி எடுக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ஏற்கனவே உடச்சி வச்சுருக்க இந்த முட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 5 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் சவைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி இந்த மாதிரி ட்ரை ஆகிற அளவுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு முட்டை நல்லா வதங்கி நல்லா ட்ரையாக ஆயிரும். ட்ரையாக ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை இன்னொரு பிளேட்டில் நம்ம தனியாக மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இதை மாற்றினதுக்கப்புறமா நம்ம சட்டியை மாற்ற வேண்டாம். அதே கடாயையே நம்ம மறுபடியும் வச்சுக்கலாம். வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அந்த ஆயில் கொஞ்சம் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதுலேயே கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகா சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்ல பச்சை வாசம் போகணும். நல்ல பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்ல எண்ணெயில் வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இதில் இருக்க பச்சை வாசமெல்லாம் போய் இது நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் இதுக்கு மேலே மிதந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை அரைச்சோம்ல, அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்து இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். இப்போ நம்ம சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம முட்டையில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இந்த மசாலாக்கு அளவாக தான் நம்ம உப்பு சேர்த்தணும். இது கூட இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக காரமும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பும் அங்கங்கே கிடைக்கும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது கொஞ்சம் நல்லா வற்றி வரும்போது லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காய முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது எதுக்கு வேணாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ரைஸுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாடு கொதிக்குது, நல்லா சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.